ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேட் என்னன்னா ரீசெண்டாக பார்த்த ட்ரையாலஜி தான் டென்ஷல் வாஷிங்டனோட ஈக்குவலைசர் சீரிஸ். இந்த சீரிஸ் பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் 2 படம் வந்து 2014 18 ரிலீஸ் ஆயிருக்கு. 2 தமிழ் டப்பிங்கில் இருக்கு. கடைசி படம் 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் அது தமிழ் டப்பிங்கில் இல்லை. ஃபேக்ட் என்னன்னா இந்த படம் தான் என்னோட ஃபர்ஸ்ட் டென்ஷல் வாஷிங்டனோட படம். தமிழ் டப்பிங்லையும் சரி இங்கிலீஷ்லையுமே சரி எனக்கு ஒரு புது ஆக்டர் அறிமுகம் பண்ண சீரிஸ் தான் இந்த ஈக்குவலைசர் சீரிஸ். உண்மையை சொல்லணும்னா இந்த சீரிஸ் முடிக்கிறப்போ எனக்கு இவர் மேலே ஒரு பெரிய மரியாதை, ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கு. இந்த படம் பூராவே ரொம்ப சைலண்டாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய எமோஷன்ஸை நமக்கு மட்டும் தான் காட்டுவாங்க, மற்றவங்களுக்கு எல்லாமே காட்ட மாட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த கேரக்டர் மேலேயும் அவங்க மேலேயும் ஒரு பெரிய ஒரு விருப்பமே உண்டாயிருக்கு. சரி, ஓகே, இந்த படத்தோட கதைக்கு போகலாம். நம்ம ஹீரோவோட ஃபேமிலி ஒரு பெரிய சம்பவத்தினால இழந்துட்டாரு அவரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே தனியாக தான் வாழ்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஸ்டியூட் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக ஆக்ஷனில் இறங்குவாங்க. அதேமாரி அடுத்த 2 பார்ட்லையுமே ஒருத்தருக்கு உதவி பண்ண போய் இவங்க ஆக்ஷனில் இறங்குற மாதிரி தான் காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸில் ரைன் கொட்டிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு என்ட்ரி ஒன்று கொடுப்பாங்க. ஜஸ்ட் சின்ன ஒரு மியூசிக் தான் அது வரும். பட் ஆனால் செம்ம மாசாக இருக்கும் அந்த சீன் பார்க்கறதுக்கு. அப்புறம் எனக்கு ஒன்று தோணுச்சு, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்குறப்பயே இந்த புக்கை படிச்சுக்கிட்டு அப்புறம் டக்குன்னு டைமர் வச்சு எல்லாமே அடிக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ இந்த படத்தில் தமிழில் எடுத்த ரஜினி சார் அவங்க நடித்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தோணுச்சு. பட் ஆனால் அவங்க ஒரு சர்க்கிள் போட்டு அதை விட்டு வெளில வராமல் அவங்களுக்கான படங்களே நடிச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நான் எதிர்பார்க்காத டைமில் தமிழில் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் பிடிக்காம அந்த ஹீரோட ஃபேன்ஸுக்குமே இந்த படம் பெருசாக பிடிக்காம ஒரு பக்கம் ஒதுக்கி வச்ச படம் தான் விடாமுயற்சி. பட் ஆனால் எனக்கு அஜித் கரியர்லேயே ஒரு சூப்பரான படம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாலி, ஆரம்பம், இந்த மாதிரி வரிசையில் நான் இந்த படத்தையும் சொல்லுவேன். இந்த படம் பூராவே ஏகே ஒரு காமன் மேனாக தான் இருப்பாங்க. அவரோட ஒய்ஃபை காணுங்கிறதுக்காக அவங்க கஷ்டப்படுறது, அதுக்காக போய் தேடுறது, மற்றவங்கள்ட்ட எதையும் கேட்கவும் முடியாமல் சண்டையும் போட முடியாமல் ரொம்ப பார்க்கறதுக்கே பாவமாக இருக்கும். அப்புறம் வில்லன்கள் பக்கம் போகணும்னா அவங்க ஃபுல்லாக மைண்ட் கேமில் பண்ணுறாங்க. ரெஜினா கேரக்டர் வந்து த்ரிஷாக்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க, அஜித் கிட்ட அவங்ககிட்ட ஒன்று சொல்கிறாங்க. மைண்ட் கேம் வச்சுக்கிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதெல்லாமே. என்னை பொறுத்தவரைக்கும் ஏகே கரியரில் ஒரு பெஸ்ட் படம்னா இந்த விடாமுயற்சி தான் சொல்லுவேன். பட் ஆனால் அவங்களோட ஆடியன்ஸ்க்கே பிடிக்கலங்கிறது தான் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. இதையே நான் சொல்கிறேன்னா இந்த மாதிரி படங்கள் வரலையேன்னு நினைக்கிறப்ப அவங்க ஒரு படம் நடிச்சிருக்காங்க. பட் ஆனால் அதை ஓட வைக்கலங்கிறப்போ இதுக்கப்புறம் இந்த மாதிரி படம் வருமாங்கிறது டவுட் தான். சரி, ஓகே, நான் அந்த ஈக்குவலைசர் சீரிஸ் பற்றி தான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் எங்கெங்கேயோ போயிட்டேன். ஃபர்ஸ்ட் 2 படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது, 3வது படம் தமிழ் டப்பிங்கில் இல்லை. மொத்தமாக பார்க்க போனால் இது கன்ஃபார்மாக ஒரு நல்ல சீரிஸ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.